நான் பேசவே மாட்டேன். பார்த்து வந்து இன்னைக்கு இருந்து தேவைப்படும். நான் போடும்போது ஒன்றா சொல்லிடுறேன். வேறு கெட்ட வார்த்தை பேச வச்சுடாது. ஓகேவா? ஒரு இன்ஜின்ஸும் பார்த்துக்கோ. லாஸ்ட் மியூசிக் போட்டு கேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சிக்கன் மேட் செய்ய போகிறோம் 5 kg. பார்த்தீங்கன்னா என்னதெல்லாம் கான்ஸ்டன்ட் பார்த்துக்கோங்க. வெஜ்ஜி பூ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு பட்டை உடச்சி கிராம்பு 7 போட்டுக்கலாம். அதுவே ஜாஸ்தி தான். ஏலக்காய் 3 ஊறும் போடலாம். எப்பவுமே வதங்குறப்ப சிம்மில் வச்சுக்கிட்டா நம்ம மேலே தெரிக்காது. ஜஸ்ட்டு ஒரு 7 பெரிய வெங்காயம். இது நல்லா வளரும். பச்சை மிளகா அப்படியே போட்டு விட்டுருவோம். அது கொத்தமல்லி சளிகள் லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். வதங்குறதுக்காக கொஞ்சம் கலர் வரும் நமக்கு பிரியாணி. அதனால் இப்போயே வந்து நம்ம இந்த மசாலா போடுறோம். கொஞ்சம் கலருக்காக. என்ன மசாலா? சில்லி பவுடர். நான் கொஞ்சமாக தான் கலர் போட்டுருக்கேன். ஏன்னா பிரியாணி கலர் கிடைக்கணும்ல. இப்போயே எண்ணெயிலே போட்டால் கலர் கிடைக்கும். மசாலா போட்டோம்னா அது வந்து சிவப்பு கலர் மெரூன் கலர் மாதிரி இருக்கும். சிவப்பு கலர் போட்டால் அந்த சிவப்பு வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து கடுமையாகும். நல்லா வதங்கணும். தெரிக்கும். எது தெரிக்குதுன்னா இந்த இது ஏலக்காய் தெரிக்கும். பார்க்கணும். அவசரமாக சிக்கன் வாங்கிட்டு இந்த பேர் அவசர சிக்கன் ரூம்மேட் சிக்கனும். அச்சோ இது மறந்துட்டேன். இதுதான் கொஞ்சம் ஃபஸ்ட் கிடையாது. ஓரமாக வளர்க்கும். சோம்பு ஆக்சுவலாக சோம்பு முன்னாடியே போடணும். இந்த எண்ணெய் டக்குனு காயும் சிம்மில் வைக்க மறந்துட்டேன். நம்ம எப்பவுமே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஜிஆர்பிலே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நலம் அன்புடன் நல்லா வதங்க முன்னாடி ஜிங்கர் கார்லிக் பேஸ்ட்டு, வெங்காயம் கார்லிக் பேஸ்ட் இல்லை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஏதோ ஒன்று. வெள்ளைப்பூடு மசாலா, இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது. எங்கே விழுது? எங்கே விழுது? கத்தியில். சரி, ஓகே. மீறி எடுக்கிறீங்கன்னா அரிசியும் இஞ்சி பூண்டு போட்ட விட நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி வந்து அடி பிடிக்கும். அடியில் பிடிச்சா மேலே இல்லை. தக்காளி வந்து பிரியாணி கம்மியாக தான் போடணும். தக்காளி சோறுக்கு மட்டும் தக்காளி அதிகமாக போடணும். இல்லைன்னா நம்ம தக்காளி சோறு ஃப்ளேவர் வரும். பிரியாணிக்கு தக்காளி வந்து எப்பயுமே வந்து கொஞ்சமாக தான் போடணும். நான் ஸ்டார்டிங் செய்யும்போது தக்காளி நிறையா போட்டேன். சோறு மசல் மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஆச்சு? ரொம்ப வந்துட்டு தண்ணி நிறையா விட்டுருச்சு. நான் இந்த தண்ணி நிறையா ஆயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து அளவு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கே தெரியும் அடிக்கடி இது வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மேரினேட் ஆகும். நல்லா மேரினேட் ஆகும். மேரினேட் நல்லா வந்து தக்காளி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வதங்கலாம். ஆகிடும். இது கஷ்டப்பட்டு சமைக்கிறேன். ஒரு மொபைலை பார்த்து பல
அதெல்லாம் கலங்குமா அவனுக்காக தான் செய்யறான். என்ன கேட்டான், நல்லா கிரேவி வச்சு முடிச்சிருக்கான். மணி என்ன அது 10 மணி ஆகுது. அவன் யார் தெரியுமா? என் லவர். லவர் கதை இதெல்லாம் மியூசிக் போட்டு காம்பினேஷன் இதெல்லாம் எல்லாம் அப்படி நம்ம கல்யாணி செய்தது அக்கா நல்லா வரணும். சாப்பாடு ஆச்சுன்னா கூப்பிடுங்கப்பா. அதான் கொஞ்ச நேரம் வச்சுன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி அளவு எடுத்து வச்சிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். டீஸ்பூனோ டேபிள் ஸ்பூனோ எதுவாக இருந்தாலும் நான் ஆல்ரெடி அளவு எடுத்து வச்சிட்டேன். மோஸ்ட்லி நான் வந்துட்டு நிறைய மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மசாலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஒருத்தருக்கு அதிகமாயிடுச்சு, ஓரமாக நின்று இது பண்ணிட்டு இருக்கான். பீப் சவுண்ட் போட்டுறாரு. எல்லாம் பச்சை வாடை போகிறவங்களுக்கு எண்ணெயிலே ஒரு பச்சை வாடை போனால் நல்லா இருக்கும். பச்சை வாடை வாயை புடுங்குறாங்க. ரொம்ப ஒரு பிடி புதினாத்துல நத்து, ஆமா ஆமா, ஒரு பிடி மல்லித்தலையா, இது கொத்தமல்லி, மல்லித்தலை, எல்லாம் கட் பண்ணி இருங்க வாயில் கடிக்கிறீங்க. இந்த வச்சுக்கோ. அதனால ஒன்றும் இல்லை, மக்கள்லாம் அதெல்லாம் டீசெண்டாக போடும். நான் தான் சமைக்கிறது, சமைக்க தெரியாது ஆக்சுவலா, நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால ஒரு சமைக்கிறாரு. என்ன டவுட் இருந்தா கேளுங்க. பேசக்கூடாது, நான் இதே இருக்கிறேன். என்ன டவுட் இருந்தா கேளுங்க. ரொம்ப 1 2 எப்பயுமே சக்தி யூஸ் பண்ணுங்க. ஆமா, அப்பதான் ரொம்ப எனக்கு சக்தி தான் பிடிக்கும். மற்ற பிராண்ட் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், டேஸ்ட் ஆகிடும். யூடியூப்ல போடுறது எனக்கு சக்தி தான் பிடிக்கும். அதான் சக்தி யூஸ் பண்ணுவேன். ஆனா உண்மையாலுமே சக்தி எனக்கு பிடிக்காது. சக்தி மசாலா பிடிக்கும், முஸ்தபா தான் பிடிக்கும். சக்தி பிடிக்கும். பச்சை வாடை போயிடுச்சுங்களா? இப்போ சிக்கனை நம்ம போட்டோம். இல்லையே, மசால் பச்சை வாடை வருது. போயிட்டா நினைச்சு அவனுக்கு வந்து காமி வீடியோ காட்டிட்டேன். ஏன் என்னாச்சு, அடி பிடிக்குதா? நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தயிர், மஞ்சள் தூள், உப்பு போட்டு எலுமிச்சாப்பழம் போட்டு சிக்கனை வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம். அதை போடுறோம். இப்போதைக்கு தண்ணி விடக்கூடாது. சிக்கனோட குக்கிங் டைம் 7 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் எந்த அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். யார் இந்த வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் லைக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பீஸ் வேகிற பீஸ் 2 பீஸ் அவங்களுக்கு தான். யாருமே 4 பீஸ் ஆயிடுது. பார்க்குறவன் பாதி பேர் வயிற்றால போகணுன்னு தான் சொல்லுவான். யூடியூபுக்கு பிறந்த நாள், இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். தயிர் அதெல்லாம் கிடையாது, நான் கூட தான் அளவு. ரூம்மேட் சிக்கன்லாம் அப்படிதான். செப்பா வச்சுக்கணும். நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டோம். நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க தானே இன்ஜினியர்களோட வழிகளா? எதை நோக்கி பேசுறாருன்னா, பாக்குறவங்க யாருன்னா சமைக்க தெரியாது, இவரை புக் பண்ணிடுங்க. ஒண்ணு இல்ல, இன்னும் சொன்னேன். அடுத்து கிச்சு போங்க. இப்ப பாக்கிட்டே அருமை பல்லு கடிச்சுக்கலாம். சொல்லுங்க, வேகுது வேகல. தயிர் எதுக்காக ஊற்றுறோம்னா, சிக்கன் வந்து நமக்கு வந்து பிரியாணிக்கு எப்பயுமே வந்து டஃப்பாக இருக்கக்கூடாது. நம்ம 7 மினிட்ஸ் நம்ம எப்பயுமே சிக்கன் ஊற்றுறோம்.
சூப்பரா இருக்குதியா வாசனை. உண்மையா ஒரு வாசனையிலேயே எனக்கு பாதி பசி போயிடுச்சு. அப்போ சார் இப்படிதான் சொல்லுவாங்க. சேர்த்து வாங்கி லெமன் விட்டுறலாம். அவர் செஞ்சு முடிக்காங்காட்டியும் அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நமக்கு அளவெல்லாம் இல்லை, பிழிஞ்சு விட்றதான். இதுக்கெல்லாம் குரு வந்து என் ஃப்ரெண்டு தாங்க, கவிபான்னு ஒருத்தர். கவிபாவா? அவன் தான் எல்லாமே செய்வான். எங்க அம்மா தான் சமையல் எல்லாம் தெரியாது. ஃப்ரெண்டு கவிபாலும் நல்லா சமைப்பான். ஒன் ஆஃப் த காட் ஃபாதர் குக்கிங்கா? இல்லை எல்லாத்துக்கும் வாழ்க்கைக்கு. அது வாழ்க்கை முதல் கொடுத்தாரா? லைட்டாக உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன உடைக்குதா? எவ்வளவுதான் போட்டாலும் உப்பு போட்டாலும் மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸுமே நமக்கு வந்து அளவு தெரியும். அதனால உப்பு வந்து எல்லாத்துலேயும் மஸ்ட்டு. எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோ அப்பா பொண்ணு. உங்கள் லவ்வர் சொல்லிட்டீங்க இதுல. ஆல்ரெடி குக்கிங் லவ்வர் சொல்றதா இல்ல, மாட்டி விட்டாங்க வீட்டுல. உனக்கு நான் எனக்கு நீ நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதெல்லாம் எங்க அக்காவை பார்த்தா ரொம்ப சரியா இருக்கும். வீட்டுல பேசுவாங்க. ஆறு கிளாஸ் 6.5 கிளாஸ் ஊற்றுங்க. ஓ தம் போட போகிறோம். 6 கிளாஸ் ஊற்றுங்க. மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுங்க சாப்பாடுக்கு எப்பயுமே. ஏன்னா சாப்பாடு வந்து ஒரு மாதிரி எனக்கு உப்பு தண்ணி தான் ஊற்றி வச்சிருக்கேன். அது எது உப்பு தண்ணி? எது உப்பு தண்ணி? இல்லை நல்ல தண்ணி தான். அது நல்ல தண்ணி தான். பண்ற மொக்கா காமெடிக்கு சப்ஸ்கிரைபர் என்ன திருப்பாங்க, நாங்க இல்லை. ஏன்னா எல்லாமே முக காமெடிகள்ல அதனால மேலே வந்துருக்குது. அப்புறம் மிதக்கும். பச்சை மிளகா கொழுப்பு அப்புறம் மேல வந்து திடீர்னு என் கையால இருக்கிறேன். ஒரு வாய் கூட என்ன சாப்பிடுன்னு நினைக்கும் போது இது எனக்கு மட்டும். ஏன் என்ன எனக்கு உனக்கு மட்டும் கூட சேர்றாரு நேக்க கூட சேர்ற தண்ணி கம்மியாக வச்சுருக்கோம். அரிசி வந்து சீரகம் அது வந்து லைட் பாயிலாக தான் இருக்கும். பச்சரிசி மாதிரி தான் இருக்கும். அது அதுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு டப்பா போட்டோம்னா 1.5 தான் லைட் பாயில். பெரிய மேலே வச்சு உருகிறதுக்கு தான். ஏன் நான் சாப்பாடு எடுத்து முறைக்கும் போதும் ஆமாம் அப்போ தான் ஊற்றுவீங்க. அதுக்குள்ளே உருக்கி வச்சுக்கோங்க. 4 டப்பா போட்டுருவோம். எப்படியும் ஒரு 1/2 லிட்டராவது வாங்கிட்டு வந்தால் சூப்பராக இருந்துங்க. காசு கறியை அறுக்க விடுறாங்க. ஆனா கறியை நான் சாப்பிட்றது இல்லை, என்ன பார்க்க வச்சு சாப்பிட போறாங்க. என் கையால அறுத்து கொடுக்குறேன், ஆனா என்னால சாப்பிட முடியல. நாங்கள் சாப்பிட்றது வளர்த்தால போன்றது ஒரே என்னெல்லாம் இல்லைங்க. எப்படியோ அவங்க நல்லா இருந்தா சரி. வயிற்றுல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க போய் நீங்கெல்லாம் இது நம்பிடாதீங்க. அவருக்கு என்ன பத்தி முழுசா தெரியாது. நல்லா காஞ்சிச்சு பார்க்கலாம். பார்த்துட்டு கொஞ்சம் அரிசி காஞ்சிடுச்சு. அரிசி போடலாம். எனக்கு அடுத்த காரா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது வேணான்னு தோணுச்சு. அதனால சொல்லலை, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் அப்படிதான் சொல்கிறேன் நான். சப்போட்டா இல்லை, ஆப்பிள். பார்த்து தோசைகளை எடுத்து கீழே இது வந்துடும் போகிறேன். இது எங்க வச்சுக்கன்னு சொல்லுங்க, கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே பிடிக்கும்.
எங்க வச்சுக்க சொல்லுங்க. என்ன பண்ணுறது நம்ம போட்டுக்கலாம். போடுங்க. வெயிட்டான ஏங்க வைங்க, அது உள்ள போட போறது இல்லைங்க, வைங்க. ஃபுல்லாக வச்சு விடுங்க, சூடாகட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். நெய் லாஸ்ட்டில் கிளறதுக்கு முன்னாடி ஊற்றி இருக்குங்க. பிரியாணி ரெடி. பிரியாணி பீ ரெடி. எவனாவது உட்காருவான், கொச்சி வெந்துடும்.